பொதுவாகவே நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வெளில போறோம் அப்படின்னா சாப்பிடணும்னு முடிவு பண்ண உடனே ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு பிரியாணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு தான் வந்து சாப்பிடுவோம். பட் ஆனா ஏதாவது ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நான் சொல்ற இந்த ஃபுட்ஸ் எல்லாம் உங்களோட லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா கட் ஃப்ரூட்ஸ். நிறைய கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி மிக்ஸ்டா விற்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஃப்ரூட் சாப்பிடுறது அப்படிங்கிறது பலவிதமான ஆரோக்கியத்தை நம்ம உடம்புக்கு ஏற்படுத்தும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுங்க. கோகனட் வாட்டர் குடிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய குளிர்பானங்கள் குடிப்பீங்க, அதெல்லாம் வேணாம். கோகனட் வாட்டர் குடிங்க, அது ரொம்ப நல்லது. அண்ட் பேல்பூரி வந்து சாப்பிடலாம், அதுவும் அந்த லெஸ் சட்னி வித் மோர் வெஜிடபிள்ஸோட சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சாண்ட்விச்சஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணி அது மாதிரி சாப்பிடுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது கொஞ்சம் லைட்டாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். தோசை அதுக்கப்புறம் இட்லி, இது வந்து நார்மல் நம்மளோட தமிழ்நாடு ஃபுட்டுன்னே சொல்லலாம். இதை வந்து சாப்பிடுங்க. கிரில்டு சிக்கன் சாப்பிடுங்க. ஏன்னா எண்ணெய் இல்லாம சிக்கன் உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா கிரில்டு சிக்கன் ரொம்ப நல்லது. நிறைய பேர் டயட்ல கிரில்டு சிக்கன் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க.